அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாரு, find the radius of the curvature for the curve y equal to c into log of secant of x by c at any point x comma y அப்படி கொடுத்துருக்கான். இதே கொஸ்டின் வேற மாதிரி கேட்கலாம் தான். ஆக்சுவலாக வித்தியாசமா உள்ளது, பட் அதில் ஃபைனலாக அவருடைய ஆன்சர்ல இதை மாற்ற முடியும். அதுக்காக தான் இந்த கொஸ்டினை கொடுத்துருக்கேன். The telegraph wire has in the form of the curve y equal to c into log of secant x by c. Prove that the curvature at any point 1 by c into cos of x by c prove பண்ண சொல்றாங்க சார். சோ ரெண்டு क्वेश्चन கேட்டாலும் இது ரெண்டுல வந்துரும். சரியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இதோட முடிஞ்சு போச்சு. r னு வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த மாதிரி இதோட ஒரு மோர் ஸ்டெப்ஸ் ஆட் ஆகும். சோ கேள்வி எப்படி கேட்டா ப்ளூ கலர்ல எழுதிருக்கேன் பாரு, அப்படி கேட்டா இந்த क्वेश्चनோட சேர்த்து எழுதணும். சப்போஸ் இந்த ரோஸ் கலர்ல கேட்டா இதோட நிப்பாட்டினா போதுமானது. சோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம given y equal to c into log of secant x by a. நம்ம டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் to x, x அப்போது டிஃபரன்ஷியேட் பண்றேன். y நான் dy by dx, c into log டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. 1 by x க்கு பாருங்க எனக்கு secant of x by c இருக்கு. x by c போட்டாச்சு. x by c. அப்ப x by c போட்டா பாருங்க ஃபர்ஸ்ட் log டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. அடுத்து secant டிஃபரன்ஷியேட்னா secant into x by c tan x by c. அது secant theta tan theta. secant டிஃபரன்ஷியேட் பண்ணா secant theta tan theta. theta க்கு பாருங்க x by c இருக்கு, x by c and x by c. அப்ப இது ஒரு ஃபங்க்ஷன் செயின் ரூல் மாதிரி. logங்கறத டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by secant. secant டிஃபரன்ஷியேட் secant x tan x. அப்புறம் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by c. x டிஃபரன்ஷியேட் 1 அது பைல இருக்கனால 1 by c போறோம் சார். அப்ப பாருங்க இதுவே சப்போஸ் இந்த இடத்துல log x இருக்கு, secant x இருக்கு, x by c இருந்தா மூணு வேரியபிள். அப்ப ஒவ்வொண்ணா தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணும். இது ஃபங்க்ஷன் ஒரு செயின் ரூல் மாதிரி. அப்ப log டிஃபரன்ஷியேட் பண்ண 1 by secant x by c, அது secant x டிஃபரன்ஷியேட் secant x tan x, அடுத்து x டிஃபரன்ஷியேட் 1 by c வரும். இந்த c யும் இந்த c யும் கேன்சல் ஆயிடும். இதுல ஒரு secant இதுல ஒரு secant கேன்சல் ஆயிடும். dy by dx equal tan x by c முடியும் சார். இப்ப அகைன் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் to x, x பொறுத்து பண்ணா dy by dx ங்கிறது d square by dx square வரும். tan டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x by c. அப்ப tan பண்ணியாச்சு. x டிஃபரன்ஷியேட் 1 by c சார். 1 by c. அப்ப ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈக்குவல் ஃபார்முலா என்ன? 1 plus dy by dx the whole square whole power 3 by 2 divided by d square by dx square வரும். 1 plus dy by dx னா tan x by c. அத whole square போடுங்க. 1 plus tan x by c the whole square whole power 3 by 2 whole by 1 by c into secant square x by c வந்துரும் சார். இந்த 1 plus tan square ங்கிறது இந்த 1 plus tan square வந்துரும். by c மேல கொண்டு போறேன். 1 plus tan square மேல secant square போறேன். இந்த 2 கேன்சல் பண்ணிடு. அடுத்த ஸ்டெப்ல secant cube மாறும். secant cube x by c. கீழ secant square x by c வருது. இந்த 2 ஐ இதையும் கேன்சல் பண்ணா ஒரே ஒரு secant மட்டும் தான் பேலன்ஸ் வரும். அப்ப rho is equal to c into secant of x by c. அது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்க்கான ஆன்சர். இதுல அதே क्वेश्चन பார்த்தா prove that the curvature கொடுத்தான். கர்வேச்சர்னா என்ன ஃபார்முலா? k for example k எடுத்து 1 by rho. 1 by rho radius of curvature reciprocal. radius of curvature reciprocal curvature. அப்ப rho is equal to 1 by rho போறேன். 1 by rho plus c into secant x by c வரும். 1 by c வச்சுக்க secant reciprocal cos. அப்ப k equal to 1 by c cos x by c வரும் சார். அதுதான் ஆக்சுவலா ப்ரூஃப் பண்ண சொல்றோம். 1 by c cos x by c கொடுத்துருக்கா. இதான் இருக்குல்ல ஆன்சர்.